பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் நிறைவேற்றுத்தர அதிகாரிகள் தமது வேலை நிறுத்தத்தை கைவிட தீர்மானித்துள்ளனர். தமது கோரிக்கைகள் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்கவுடன் நடத்திய கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. பண மோசடி மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்வதை தடுக்கும் நோக்குடன் அரசு மற்றும் அரை அரசு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள இலங்கை போலீஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு, மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் கடற்தொழில் நீரியல் வள அமைச்சு ஆகியவற்றுடன் ஏற்கனவே இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சுங்கத்துடனும் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. பண மோசடி அல்லது பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்தல் போன்ற போலீசாரினால் நடத்தப்படும் விசாரணைகளுக்கு தேவையான தகவல்களை எளிதில் பரிமாறிக்கொள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை எட்டுவதே இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நீண்ட காலமாக போலீஸ் விசாரணைகளுக்கான தகவல்களை பெறுவதில் ஏற்படும் தாமதங்கள் குறைவதோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பில் நல்ல அனுபவம் உள்ள அதிகாரிகள் குழு ஒன்றை ஈடுபடுத்துவதன் மூலம் பணிகளை வினைத்திறனுடன் முன்னெடுக்க முடியும் என போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அம்பாந்தோட்டை பெலியத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் தனது மனைவியை பொல்லால் தாக்கி கொலை செய்த கணவருக்கு தங்காலை மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. இந்த சம்பவம் கடந்த 2006ஆம் ஆண்டு இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தில் ரணசிங்க ஆரச்சிகே தினுஷா லக்மாலி என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் வழக்கு இன்றைய தினம் நீதிமன்ற விசாரணைக்கு வந்தபோதே தங்காலை மேல் நீதிமன்ற நீதவான் உதேஷ் ரணதுங்கவினால் இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. பெலியத்த பிரதேசத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார என்ற 41 வயதுடைய நபர் ஒருவருக்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. என்னை நீங்கள் பதவியிலிருந்து நீக்க வேண்டாம், நானே விலகிக் கொள்கின்றேன் என வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள காணொலியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், விடுதலை புலிகள் என காணாமலாக்கப்பட்ட 44,000 பேருடன் என்னையும் ஒருவன் என சொன்னால் அது எனக்கு பெருமிதமே. அந்த வழியில் என்னை கைது செய்ய முற்படுகின்றீர்களாயின் அதையும் தாராளமாக செய்து கொள்ளுங்கள். மேலும் என்னை பதவியில் இருந்து விலக்க நினைக்கின்றீர்கள் என்றால் அதை நீங்கள் செய்ய வேண்டாம்.